தொழுநோய் தடுப்பு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மகாத்மா காந்தியின் நினைவு தினம் தொழுநோய் தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கி 14 நாட்களுக்கு தொழுநோய் தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் நோய் கண்டறியும் முகாம் உள்ளிட்டவைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னையில் கஸ்தூரிபாய் காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நடைபெற்ற தொழுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தொழுநோய் தடுப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் மற்றும் செயலாளர், மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர், தமிழகத்தில் தொழுநோயை ஒழிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மீசில்ஸ், ருபெல்லா தடுப்பூசியால் எந்த பிரச்சனையும் குழந்தைகளுக்கு வராது என்றும், ருபெல்லா தடுப்பூசி குறித்து தவறான தகவல் பரப்புவோர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டிலே தொழுநோயை முற்றிலும் ஒழிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மீசல்ஸ் ருபெல்லா வேக்சின் திட்டமிடப்பட்டுள்ளபடி பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுக்க 1,80,00,000 பேருக்கு இலக்கை அடைய திட்டமிட்டுள்ளபடி நடக்கும். தொடர்ந்து இது சம்பந்தமாக அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக பல்வேறு தவறான தகவல்களை பரப்பி பொதுமக்களை குழப்பம் விளைவிப்பது மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கின்றேன். நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சு. பழனிசாமி தொடங்கி வைத்தார். செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். முன்னதாக அரசு சார்பில் தொழுநோயாளிகளுக்கு காலணிகள், போர்வை உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. திருவண்ணாமலையில் தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 1000த்திற்கும் மேற்பட்ட செவிலியர், கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். கோவையில் நடைபெற்ற தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை மாணவர்கள் கைகளில் ஏந்தியபடி தொழுநோய் ஒழிப்பு பிரச்சாரம் மேற்கொண்டனர்.